இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் ஆகஸ்ட் 24. இயேசுவின் சீடர்கள் தாழ்மையுள்ள வேலைக்காரர்கள். ஜனங்கள் தங்கள் கைகளை கழுவிக்கொள்ளும்படி தண்ணீர் வார்த்ததை மாத்திரம்தான் எலிசா செய்தானா? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதே எலிசா யோர்தான் நதியை 2ஆக பிளந்தான். எரிகோவின் தண்ணீரினால் ஏற்பட்ட கொள்ளை நோயை தடுத்து நிறுத்தினான். இதுபோன்ற செயல்கள் யாவும் குறிப்பிடத்தக்க அபூர்வ செயல்கள் அல்லவா? ஆகிலும் அவனோ ஒரு வேலைக்காரனாகவே இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டான். தனக்கு தரப்பட்ட வேலைக்காரன் என்ற பட்டத்தை குறித்து எலிசா எந்த சலனமும் அற்றவனாகவே காணப்பட்டான். அவனுடைய ஊழியத்தில் எலியாவின் வேலைக்காரன் என்பதையே ஜனங்கள் வெளிப்படையாக கண்டிருந்தபடியால் அவன் ஒரு வேலைக்காரன் என்ற எண்ணம் ஜனங்கள் மத்தியில் அவ்வளவாய் பதிந்து விட்டது. ஆகவேதான் ராஜாவின் வேலைக்காரன் கூட எலிசாவை தண்ணீர் வார்ப்பவன் என குறிப்பிட்டான். இன்று நாமும் கூட பிறருக்கு வேலைக்காரர்களாய் இருப்பதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் குருநாதர் இயேசுவே கூட தன் சீசர்களின் கால்களை கழுவ தண்ணீர் வார்த்தவராகவே காணப்பட்டார். இதை இயேசுவே குறிப்பிட்டு கூறும்போது, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படிக்கே வந்தேன் என கூறினார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். இந்த பூமியில் ஓர் தலைமை ஸ்தானத்தை விரும்பியவர்களை பார்த்து, என்னுடைய ராஜ்யமோ இந்த பூமியில் உள்ள ராஜ்யங்களின் மனோபாவத்திற்கு முற்றிலும் மாறுபட்டது என்றே இயேசு கூறினார். ஆகவே கர்த்தருடைய ஒவ்வொரு ஊழியக்காரனும் எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு வேலைக்காரனாகவே இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் தேவனுடைய ஊழியக்காரன் என்ற கணத்தை அவன் நிச்சயமாய் இழந்து போவான். ஒரு வேலைக்காரனுடைய சுவாபத்திற்கு முரணாக உள்ள 2 காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். 1. எல்லாராலும் அறியப்பட்டு புகழடைய விரும்பும் நோக்கம். 2. மற்றவர்களை ஆளுகை செய்திடும் தலைவாவின் மனப்பான்மை. ஆனால் நம் ஆண்டவர் இயேசுவிடமோ இந்த 2 மனப்பான்மைகளுக்கும் முற்றிலும் எதிரடையான மனப்பான்மை இருந்ததையே நாம் காண்கிறோம். ஆம், 1. அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். 2. ஓர் அடிமையின் ரூபம் எடுத்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த 2 திவ்ய குணாதிசயங்களை நாம் யாவருமே உற்று நோக்குவது நலம். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் குரு இயேசுவின் அடிச்சுவட்டில் அவரைப் போலவே தாழ்மையான வேலைக்காரனாய் வாழ்ந்திட கிருபை செய்தருளும். ஆமேன்.